அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சரல் ஹிந்தி பரீட்சை புக்ல லெசன் 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க. மை, மேரா, தும், துமாரா, மை நான், மேரா என்னுடைய, தும் நீ, தும்ஹாரா உன்னுடைய, யஹ் இவள், இஸ்கா இவளுடைய, வஹ் அவன், உஸ்கா அவனுடைய, ஏ இவர், இன்கா இவருடைய. இத திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம். யஹ் கிஸ்கி கிதாப் ஹை. யஹ் இது, கிஸ்கி யாருடைய, கிதாப் ஹை புத்தகம். இங்க புத்தகம் அப்படிங்கிறது பெண்பால் சிங்குலர், அதனால இங்க கீ பயன்படுத்தப்பட்டிருக்குது. கவுன் யார், கிஸ்கி யாருடைய, யஹ் கிஸ்கி கிதாப் ஹை இது யாருடைய புத்தகம். யஹ் மேரி கிதாப் ஹை இது என்னுடைய புத்தகம். கிதாப் பெண்பால் சிங்குலர் ஏற்கனவே சொன்னேன். இங்க ரீ பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னுடைய அப்படின்னு வரும்போது ரீ வரும், மே ரீ வரும். யாருடைய அப்படின் போது கிஸ் கீ வரும். அடுத்தது பாருங்க, லலிதா துமாரி கிதாப் கஹா ஹை. லலிதா துமாரி கிதாப் உன்னுடைய புத்தகம், கஹா ஹை எங்கே இருக்கிறது. கிதாப் பெண்பால், மேரி கிதாப் என்னுடைய புத்தகம், துமாரி கிதாப் உன்னுடைய புத்தகம். மேரி கிதாப் என்னுடைய புத்தகம், மேஜ் பர் ஹை மேஜை மேல் இருக்கிறது. உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்கிறது, என்னுடைய புத்தகம் மேஜை மேல் இருக்கிறது. வஹ் சுனிதா கா கர் ஹை அது சுனிதாவினுடைய வீடு. வஹ் அது, சுனிதா கா சுனிதாவினுடைய, கர் வீடு. கர் ஆண்பால் சிங்குலர், அதனால இங்க கா பயன்படுத்தப்பட்டிருக்குது. உஸ்கா கர் அவளுடைய வீடு. படாகை பெரியது. உஸ்கா கர் பகுத் சுந்தர் ஹை அவளுடைய வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. அவளுடைய வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. உஸ்கே கர் மே 4 கமரே ஹைங். இங்க கவனிங்க, மேல பாருங்க, உஸ்கா கர் அவளுடைய வீடு. அப்ப இங்க உஸ்கா கர் மே அவளுடைய வீட்டில் அப்படித்தானே வரணும், அந்த மாதிரி வராது. இங்க மே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, 4 கமரே ஹைங் 4 அறைகள் இருக்கின்றன, ப்ளூரல். இந்த ஹை வந்து ஹைங் வந்து ப்ளூரல். கமரே ஹைங் அறைகள் இருக்கின்றன. 4 கமரே ஹைங் 4 அறைகள் இருக்கின்றன. மே இல், கர்மே வீட்டில், உஸ்கே கர்மே அவளுடைய வீட்டில். சோ இங்க கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. चारों कमरे छोटे और सुंदर हैं. चारों कमरे 4 அறைகளும், छोटे சிறியதாகவும், और மற்றும், சுந்தர் ஹைங் அழகாகவும் இருக்கின்றன. चारों कमरे 4 அறைகள், छोटे और सुंदर हैं சிறியதாகவும் அழகாகவும் இருக்கின்றன. யஹ் பாக் ஹை இது தோட்டம். இந்த பிக்சர் பாருங்க, கண்டிப்பா நீங்க இந்த பிக்சரை பார்த்திருப்பீங்க. எதுலையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. யஹ் பாக் ஹை
இது தோட்டம். யக் ஸ்கூல் கா பாக் है. இது பள்ளியினுடைய தோட்டம். ஸ்கூல் கா பாக் ஆண்பால் சிங்குலரா எடுத்துக்கிடுங்க. சோ இங்க கா பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யக் பாக் है இது தோட்டம். யக் இது ஸ்கூல் கா பாக் है பள்ளியினுடைய தோட்டம். அடுத்தது பாருங்க. स्कूल का बाग बहुत बड़ा है. स्कूल का बाग பள்ளியினுடைய தோட்டம் बहुत बड़ा है மிகவும் பெரியது. बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. बाग में தோட்டத்தில் आम के पेड़ மாமரம் और மற்றும் फूल के पौधे பூச்செடிகள் हैं இருக்கின்றன. இங்க प्लूरल. उसके घर में 4 कमरे हैं. இதையும் बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं அப்படிங்கறதையும் குழப்பிக்கிடாம திரும்ப வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். பாக் மே இங்க வந்து அவளுடைய அவனுடைய இவனுடைய எதுவுமே இங்க வரல. நேரடியா இங்க தோட்டத்திலையும் போயிட்டாங்க. கர்மே 4 कमरे हैं அப்படின்னு வாசிங்க. இங்க பாருங்க. பாக் மே आम के पेड़ और फूल के पौधे हैं அப்படி வாசிச்சு பாருங்க. தோட்டத்தில் மாமரங்களும் மாமரம் அப்படின்னு சொல்லலாம். और फूल के पौधे பூச்செடிகளும் பௌதே பௌதானா செடி பௌதேனா செடிகள் இருக்கின்றன. இப்ப இந்த பிக்சர் எங்க பாத்தீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டீங்களா? நம்ம சரல் ஹிந்தி பரிட்சை புக்கோட பேக் சைடு அட்டைப்படம் பாருங்க. அதுல பாதி கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்கா நாம் क्या है. ஆப் நீங்கள், ஆப்கா உங்களுடைய, ஆப் தாங்கள், ஆப்கா தங்களுடைய, நாம் क्या है பெயர் என்ன. மேரா என்னுடைய, மை நான், மேரா என்னுடைய, மேரா நாம் என்னுடைய பெயர், கபீர் है கபீர். तुम्हारा नाम क्या है. तुम நீ, तुम्हारा உன்னுடைய, तुम्हारा नाम உன்னுடைய பெயர், क्या है என்ன. मेरा नाम तुलसीदास है என்னுடைய பெயர் துளசிதாஸ். आपका घर कहाँ है உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது. मेरा घर एक छोटे गांव में है. मेरा घर என்னுடைய வீடு एक ஒரு छोटे गांव में है சிறிய கிராமத்தில் இருக்கிறது. மே இல் गांव में கிராமத்தில், छोटे गांव में சிறிய கிராமத்தில். இந்த சோட்டேங்கிறத ப்ளூரலா எடுத்துக்கிடாதீங்க, இங்க மே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இங்க சோட்டே, छोटा गांव में இல்ல छोटे गांव में அப்படி பயன்படுத்தணும். तुम्हारा घर कहाँ है உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. मेरा घर என்னுடைய வீடு शहर में है நகரத்தில் இருக்கிறது. என்னுடைய வீடு நகரத்தில் இருக்கிறது. ஷஹர்னா நகர், அதாவது நகரம், சிட்டி. अभ्यास एक्सरसाइज பாருங்க. नमूने के अनुसार पूरा करो. இங்க எப்படி கொடுத்திருக்குது பாருங்க. மேரா, மேரே, மேரி. கீழ வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, तुम्हारा, हमारा. அப்ப இதை எப்படி மாத்தணும் யோசிச்சு பாருங்க. மேல பேஜ்ல போய் பார்க்காம நீங்களாவே முயற்சி செய்யணும். உங்களுக்கு மேல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ அதவே வச்சு நீங்க பயன்படுத்தி கூட நீங்க பார்க்கலாம். அதையே கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம்.
तुम्हारा. அப்ப அடுத்த டேஷ்ல तुम्हारे, அடுத்தது तुम्हारी. ஓகே, மூணாவது பாருங்க हमारा. அப்ப அடுத்தடுத்த பில்லப்ல என்ன வரணும்? हमारे, हमारी அப்படி வரணும் இல்லையா? அடுத்தது பாருங்க इसका. இதுக்கு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. इसका, इसके, इसकी. எப்படியா இருந்தாலும் மேரா, மேரே, மேரி என்னுடைய, तुम्हारा, तुम्हारे, तुम्हारी நம்முடைய, हमारा, हमारे, हमारी நம்முடைய, எங்களுடைய, इसका, इसके, इसकी இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. அதே மாதிரி உஸ்கா கொடுத்துருக்குறாங்க, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. இப்ப அடுத்த ரெண்டு டேஷ்ல நம்ம இப்ப என்ன எழுதணும்? உஸ்கே, உஸ்கி அப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க இன்கா. இன்காவுக்கு எப்படி எழுதணும்? இன்கா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவருடைய, இவர்களுடைய இல்லையா? அப்ப ஒரு இவருடைய, இவனுடையங்கிறது இவருடைய, இவர்களுடைய கொடுத்துட்டாங்க, இன்கான்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ரெண்டு எப்படி பயன்படுத்துறது? ப்ளூரலுக்கோ, ஆண்பால் ப்ளூரலுக்கோ, இல்ல இங்க வந்து பெண்பாலுக்கோ எப்படி பயன்படுத்துறது? இன்கே, இன்கி. அடுத்தது பாருங்க உன்கா. உன்கானா அவருடைய, அவர்களுடைய. ஆண்பால் சிங்குலர்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்பால் ப்ளூரல், பெண்பாலுக்கு எப்படி பயன்படுத்துறது? அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்க மேல இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அததான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. நமூனேக்கே அனுசார் எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் பூரா கரும், பூர்த்தி செய்யும். உன்கா அவருடைய, அவர்களுடைய. அப்ப உன்கே, உன்கி. அடுத்தது ஆப்கா தங்களுடைய, உங்களுடைய. இது ஆண்பால் சிங்குலருக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்பால் ப்ளூரல், பெண்பாலுக்கு ஆப்கே, ஆப்கி அப்படிங்கறத கொண்டு வரணும். திரும்ப ஒரு தடவை நல்லா வாசிச்சு ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.